ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரேடிஷ் கிம்ச்சி. அது வந்து இந்தியன் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வெள்ளை முள்ளங்கி, கேரட்டு, வெங்காயம், அரிசி மாவு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன், சில்லி ஃப்ளாக்ஸ் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, பூண்டு, இஞ்சி, சுகர் 1 ஸ்பூனு, சால்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த வெள்ளை முள்ளங்கி இருக்கு இல்லையா, இதை வந்து வெள்ளை முள்ளங்கியும் கேரட்டையும் தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அடுத்து இந்த ஆனியனையும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல முள்ளங்கி கேரட்டு ரெண்டையும் நீல வாக்கில் இப்படி மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இருந்தாச்சு. இப்போ முள்ளங்கியும் கேரட்டையும் நல்லா உப்பு சுகரும் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு வானலில் அந்த 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சோம்ல, 6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். கட்டிகள் இல்லாமல் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போது நம்ம அரிசி மாவு வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த முள்ளங்கி கேரட்டு ரெண்டையும் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு சால்ட்டு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்ல, இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் கழித்து இங்கே பாருங்கள், இப்படி புழிஞ்சோம்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த தண்ணியை எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கலாம். இப்போது இந்த தண்ணி விட்டு வந்துருந்துச்சுல, அதெல்லாம் தண்ணியில் வடித்தாச்சு, நல்லா அலசி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 லெமன் இதில் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு இப்போ இந்த வெங்காய பேஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து இதோட போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, இந்த கலவையை இதில் போட்டு கிளறி விடலாம். இப்போ இந்த முள்ளங்கி துருவனது, வெங்காய பேஸ்ட்டு ப்ளஸ் இந்த அரிசி மாவு வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதையும் நல்லா இதோட இந்த சில்லி பொடி இருக்கு இல்லையா, சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளாரு இதோட போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த முள்ளங்கி கேரட்டை அலசி வச்சுருந்தால, அதில் வந்து இப்போ வந்து அரிசி மாவு கலவை ப்ளஸ் வெங்காயம் பேஸ்ட் இருந்துச்சுல்ல, அதையும் போட்டு நல்லா கிளறியாச்சு. அப்புறம் சில்லி ஃப்ளாக்ஸும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா கிளறியாச்சு. இதோ நம்ம ரேடிஷ் கிம்ச்சி ரெடி ஆகிடுச்சு இந்தியன் ஸ்டைலில். இதை வந்து வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வாரம் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். வாங்க சர்வ் பண்ணிடலாம். இதுவும் நம்ம ரேடிஷ் கிம்ச்சி ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.